மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அவரது தோட்டத்தில் தனிப்படை டிஎஸ்பி தலைமையில் மீண்டும் சோதனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆறுமுக நயினார் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ஆறுமுக நயினார், இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே.பி.கே. ஜெயக்குமார் மர்மமான முறையில் கரிசட்டிப்புதூர் அவரது வீட்டின் தோட்டத்திற்கு பின்புறம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டு அவர் அனுப்பப்பட்டது. பிரேத பரிசோதனையுடைய முடிவின்படி காவல்துறையினர் அவரது மரணம் தற்கொலை அல்ல கொலை என்பதை உறுதி செய்து வெவ்வேறு கோணங்களில் விசாரணை முடித்துவிட்டனர். கூலிப்படை ஏவி இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் யூகிக்கும். அவரது கொலைக்கு காரணம் அரசியல் சூழ்ச்சியா அல்லது தொழில் வாங்கல் காரணமாக இருக்குமா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக நடந்திருக்குமா என பல்வேறு ஈழங்களை வைத்து விசாரணை செய்கின்றனர். இந்த நிலையில் பிறந்த ஜெயக்குமார் வீட்டு பகுதியில் கல்லை கட்டி முழுவதும் கம்பியில் கட்டப்பட்டிருந்தால் அருகே உள்ள குட்டம் கடற்கரை பகுதியில் அவரது தொலைபேசி இழப்பு துண்டிக்கப்பட்டதாலும் அந்த கடலில் கொண்டு அவரது உடலை ஆழ்க்க முயற்சி செய்யலாம் என்று அது முடியாத பட்சத்தில் அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள தோட்டத்தில் இருப்பிருக்கிறார் என யூகித்து அந்த பகுதியில் நடந்த ஆய்வு சோதனையில் இந்த 5வது நாட்களாக ஈர்ச்சி பெறுகின்றால் ஒவ்வொரு இடத்திலும் புதிய தடயங்கள் கிடைக்குமா என்ற கோணத்தில் அவரது ஆய்வு செய்து வருகின்றனர். இன்னொரு கோணத்தில் விசாரிக்கின்ற குடும்ப ரீதியில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குமா என்கிற ரீதியிலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.